ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். ஒரு 100 பாயிண்ட்டாக. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி அப்படியே ரொம்ப ஒரு ஸ்லோவாக கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. நேற்று அதையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் மேபி அப்சைடில் ஓப்பன் ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அகெயின் அந்த 25,100 அப்படின்றது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் நாளைக்கு நாளான்னைக்கு தெரிஞ்சிடும். இது ஒன்று பிரேக் ஆகுதா இல்லை அகெயின் வந்து டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே இடம் ரொம்ப கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 25,000 கண்டிப்பாக புட் ஆப்ஷனில் நிறைய ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த பாயிண்ட்டை பார்த்தா, இந்த 25,100 அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே இப்போ ரீசன்ட் டேஸில் எக்ஸ்பைரியில் தான் ஒரு வால்டலிட்டி இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால வால்டலிட்டி இருக்கலாம். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் 22,440 முடிஞ்சிருக்கு. ஒரு 400-450 பாயிண்ட்டு கூட இறங்கலாம், இறங்கிட்டு வேணாம் ஏறலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அந்த 82,000 நாளைக்கு மேபி டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட். இப்போ லாஸ்ட் 4 டேஸாக மார்க்கெட் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்தது. சின்ஸ் நிஃப்டிக்கு வந்து ஒரு 268 பாயிண்ட்டுக்கு ரேஞ்சு அண்ட் சென்செக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 507 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருக்குங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பேஸ் பண்ணி சொல்கிறது. ஒரு ஸ்லோவர் டு இதே இடம் கூட மார்க்கெட் நாளைக்கு வந்து முடியலாம். பட் எனக்கு ஒரு இன்ட்ராடே வால்டலிட்டியாக ஒரு 400-450 பாயிண்ட்டு கூட சென்செக்ஸ் இறங்கி கூட ஏறலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இன்றைக்கி ஈஓடியில் ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயம் பார்க்கும்போது லாங் கிட்டத்தட்ட ஒரு 167 ஸ்டாக் இருக்குங்க. ரொம்ப அதிகம். அண்ட் வந்து ஷார்ட் ஒரு 31 தான். இது வந்து கணக்கிலே பெருசாக வராது. ஸோ அந்தளவு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆகிட்டு ரொம்ப கன்சாலிடேட்டுக்கான ஆன காரணமே இதுதான். எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்சைடில் பிரேக் ஆகும். பட் நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு டவுன் இல்லைனா ஒரு ஸ்லோவர் கன்சாலிடேஷனாக மார்க்கெட் வந்து நாளைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இதே இடம் வச்சு கன்சாலிடேஷன் இருக்கும், இல்லைனா ஸ்லைட்டாக கொஞ்சம் இறங்கி கூட முடியலாம். அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆஃப் த டே ஆக்சுவல் நேற்றுலேருந்து கணக்கு பண்ணும்போது 805 இன்றைக்கி முடியும் போது நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்குங்க. ஸோ ஸ்ட்ராடலோடைய அந்த கரைஞ்சிருக்க விஷயம் கிட்டத்தட்ட இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் ரொம்ப நேரமாக காலையிலேருந்தே 82,500 தான் வச்சுருக்கு. அப்படின்னா இன்றைக்கி 82,500 ஜஸ்ட்டு விற்றவங்களுக்கு நல்ல காசு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விவேப்பும் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் எங்கேயுமே வந்து டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ நல்ல ஒரு பெரிய டைவர்ஜென்ஸு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிகேவை கொடுத்துருக்கு. ஒரு 507 ரூபா நாளைக்கு வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக வச்சுருக்கு அப்படின்றதுனால இனிஷியலாக ஒரு சின்ன வால்டலிட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் மேபி கன்சாலிடேட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ப்ரீமியம் எவ்வளோக்கு எவ்வளோ சுருங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஆப்ஷன் செயினில் நம்ம சென்செக்ஸ்க்கு பார்த்துடலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால 82,400 14.7 வச்சுருக்கு ஸ்கியூ. ஆக்சுவலாக ஐவி மேலே போக போக அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து கீழே போக போக அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போக போக ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு மேலே போக போக கால் சைடும் ஐவி வந்து மாறுது. அப்போனா மேபி மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்லோவர் கன்சாலிடேஷனே மார்க்கெட் இருக்கலாம். ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கலாம், இல்லை 200-300 பாயிண்ட் ஏறலாம். ஸோ ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே கேம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருந்தது. சின்ஸ் வந்து கால் ரைட்டிங்லேயும் 82,500 இனிஷியலாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் யூஓடியில் கிட்டத்தட்ட 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 11.8 லேக் குவான்டிட்டி இருக்குது. இந்த பக்கம் ஒரு 10.6 லேக் குவான்டிட்டி இருக்குது. பார்க்கலாம். மேபி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்க தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சென்செக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 25 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எண்ட் ஆஃப் யூஓடி மார்க்கெட் வந்து எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். ஸோ இதில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். இன்றைக்கும் க்ரீனாக இருக்க தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு பெருசாக மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணாது. இல்லை கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் அப்சைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணுங்கள். ஒரு 1000 கோடிக்கு மேலெல்லாம் வந்தால் இன்னொரு 100 பாயிண்ட் நிஃப்டி வந்து மேலே ஏற வாய்ப்பு. இல்லை ஒரு 500 கோடிக்குள்ளவே இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டோட்டலாக வந்து இருக்குது, க்ரீனில் இருக்குது அப்படின்னா பெருசாக மார்க்கெட் வந்து ஏறாது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 0.41% வந்து உயர்ந்து முடிஞ்சிருக்கு. இது பெருசாக வந்து கருத வேண்டாம்.
ஏன்னா ரொம்ப வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் இருந்தது. ஸோ அதே மாதிரி வால்டலிட்டி இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்றது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். நிஃப்டியோட ஸ்டாடல் கிட்டத்தட்ட ஒரு 268 பாயிண்ட் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 507 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஓடியில் ப்ரீமியமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. அதுக்கேற்ற வால்டலிட்டி தான் மார்க்கெட் நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். அண்ட் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட் அப்சைட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு 300-400 பாயிண்ட் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு மேபி வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கலாம். அதுக்குள்ளே மேக்ஸ் அதுக்கு மேலே போக போக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து பயப்படும், ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. பட் மார்க்கெட் இமீடியட்டாக 100-200 பாயிண்ட் சென்செக்ஸ் ஆகுனா கூட ஸ்கியூவில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம ஆப்ஷன் செயின்லேயும் பார்க்கலாம். ஒரு அப்சைடு இல்லைனா ஒரு ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகவும் வாய்ப்பு. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட அயன் லோஸை எடுத்துக்கங்க. அதை ப்ரீச் பண்ணும்போது மார்க்கெட் அந்த சைடு வந்து போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 25-100ன்னு சொல்லும்போது சென்டிமெண்டலாக ஒரு ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த ஹை இடத்துல வந்து 2-3 தடவை டச் பண்ணிட்டு போச்சு. அந்த இடம் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். மார்க்கெட் இங்கேருந்து ஒன்றும் பிரேக் ஆகலாம், அது வந்து அப்சைடில் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம அப்சைடே நம்ம வந்து நினைக்கலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டையும் நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைட்டாக இறங்கியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை இறங்கியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி 100 பாயிண்ட் அப்படின்னும் கேப் அப்லேயே ஏறிடுச்சு அப்படின்றதுனால பெருசாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து பெரிய கேம் இருந்திருக்காது அப்படின்றதான் நினைக்கிறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் கன்சாலிடேஷன் சொல்லும்போது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். இதை வந்து லாங்காக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். மிட் கேப் நிஃப்டி அகைன் ஸோ 1% வந்து மூவ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய சேஞ்சஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நேற்றும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய சேஞ்சஸ் அண்ட் இன்றைக்கும் அதிகம்னு சொல்லும் போது இட்ஸ் ரெடி டு பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்குங்க. ஸோ அப்சைடில் இன்னுமே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 60-70 பாயிண்ட் தான் வந்து ஆல் டைம் ஐ 13,400 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து இந்த மிட் கேப் நிஃப்டி 13,320 நினைக்கிறேன். ஸோ அந்த இடமே வந்துருச்சு. ஸோ ஈஸியாக ப்ரீச் பண்ணிவிடுங்க. இன்னொரு 2 டேஸ் டைம் கொடுத்தோம் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி அழகாக வந்து ப்ரீச் ஆகிடும். பட் என்ன விஷயம் அப்படின்னா இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மிட் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஏன்னா மிட் கேப் நிஃப்டி ஆல் டைம் ஐக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான் இறங்கியிருக்கு. பட் ஆனால் நிறைய மிட் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14-15% வந்து இன்னுமே வந்து டவுனில் தான் இருக்குது. அப்படின்னும் போது இது எப்படி கோப்பப் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. லெட்ஸ் சி. பிசிஆர் பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி கொஞ்சம் வந்து ஷேடாக இருக்குது. ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புட்டு ரைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்டர்நூன் மேலே அந்த புட்டு கொஞ்சம் கம்மியாகி கால் அதிகமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து எனக்கு ஒரு டவுட்டு. இந்த 2500 மறுபடியும் யூ டர்ன் பண்ணி மார்க்கெட் மேபி போகுமா அப்படின்ட்டு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரைட்டிங் வச்சுருக்கு சின்ஸ் ஓகே. அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் குட் தான். நான் நேற்றே சொன்னேன் இந்த 2.63 ஏதோ ஒரு இடம் கான்சன்ட்ரேட்டடாக மேபி செல்லிங் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ 1.1க்கு மேலே இருந்தாலே விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இது வரை இருக்குது. பெருசாக எந்த ஒரு நியூஸும் இல்லை, நாளைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் வந்து போகாது. அதாவது யூஎஸ் மார்க்கெட் சொல்கிறேன், பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மேபி வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கதாங்க வாய்ப்பு. ஸோ லோவர் ப்ரீமியம் சொல்லும் போது 82,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மேபி 1 or 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 82,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க. ஸோ அந்த இடம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து நேற்றுமே வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷனில் இருந்தது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து இந்த இடம் ஒரு டிப் அடிச்சுட்டு கூட மார்க்கெட் வந்து ஏறலாம் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. மற்றபடி நடக்காமல் போகலாம். அண்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது அப்சைட் தான் இன்னும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்சைடு தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து நாளைக்கே போகும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த சென்டிமெண்ட் ஓவரால் சென்டிமெண்ட் இதுவரையும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அப்சைடு போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ நடக்கவும் வாய்ப்பு அதிகம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பைரி வால்டலிட்டி நாளை இருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா 500 ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒப்பீடு பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை இதே நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 110 பாயிண்ட் தான் ஸ்டாடல் ப்ரீமியம் இருந்தது ஓப்பன் ஆகும்போது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 140 to 150 ரூபா போயிட்டு அகைன் தான் இறங்குச்சு. ஸோ ஒரே ஒரு ஸ்பைக் அடிச்சுது, ஒரு 5 நிமிஷத்தில் மார்க்கெட் 150 பாயிண்ட் ஏறிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நாளைக்கு மேபி இருக்கலாம் அப்படின்றது தான். மேபி அப் சைடு இல்லைனா டவுன் சைடு இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அதுக்கு தயாராக இருந்துருங்க. இன்ட்ராடே வால்டலிட்டி எக்ஸ்பைரி வால்டலிட்டி நாளைக்கும் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை பிளான் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.